திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 22ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பித்ததுலேருந்து மிகப்பெரிய, அதாவது மற்ற டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்ட்ரைக் வந்து பெர்சன்டேஜ் வந்து சற்று குறைவாக தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக எங்களுடைய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியை பொறுத்த அளவில் 4% ஆசிரியர்கள் மட்டும்தான். மொத்தம் எங்களுக்கு 22,200 ஆசிரியர்களில் ஒரு 4% ஆசிரியர்கள் மட்டுமே தான் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ப்ரைமரி மிடில் செக்ஷனை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 40% ஆசிரியர்கள் பணிக்கு வராமல் இருந்தாங்க. அடுத்து இது படிப்படியாக குறைந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிகமான ஆசிரியர்கள் வந்து வேலைக்கு திரும்பிட்டாங்க. ஏன்னா நம்முடைய செக்ரட்டரியோட இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்ததுனால அவர்களும் மாணவர்களுடைய நலன் கருதி அதிகமான ஆசிரியர்கள் நேற்று வந்து வருகை புரிந்திருந்தாங்க. நாங்களும் வந்து எல்லா பள்ளிகளும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக டீச்சர் ட்ரைனிங், அதாவது டயட் இன்ஸ்டிடியூஷனில் இருந்து கிட்டத்தட்ட 900 மாணவ மாணவிகள், அதாவது டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 900 மாணவ மாணவிகளை வந்து எங்கெங்கு தேவையோ அங்கங்கு வந்து எங்களுடைய ஜாயிண்ட் டைரக்டர், எங்களுக்கு நோடல் ஜேடியாக இணை இயக்குனர் பாஸ்கர சேதுபதி சார் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி 900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா இதுக்கும் எந்தெந்த ஸ்கூல்ஸுக்கு தேவைப்பட்டதோ அந்தந்த ஸ்கூலுக்கு அனுப்புனதுனால மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் எல்லா பள்ளிகளுக்குமே திறக்க வச்சுட்டோம். இன்றைக்கு பொறுத்தளவு நேற்றே வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி 100% எல்லாருமே வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அங்கங்கே ஒவ்வொரு பிளாக்லேயும் ப்ரைமரி மிடில் உள்ள ஒரு சில நிர்வாகிகளை தவிர ஒரு 98% ஆசிரியர்கள் வந்து பணிக்கு திரும்பி இருக்கிறாங்க. எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க எஃப்ஐஆர் எஸ்பிகிட்டேருந்து வாங்கி எஃப்ஐஆர் படி 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த சஸ்பெண்ட் பண்ண இடத்துக்கு மட்டும் வந்து மற்ற ஸ்கூலில் இருந்து ஏதாவது ஆசிரியர்கள் விருப்பப்பட்டால் அந்த இடத்துக்கு ஜாயின் பண்ண விடுவோம். இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும். டெம்பரவரி அப்ளிகேஷனை பொறுத்தளவில் அதிகமான பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2577 பேர் வந்து டெம்பரவரி அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு தேவைப்படுங்கிற இடங்களுக்கு வந்து டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் அந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவோம். எங்களுடைய நோடல் ஜேடி வந்து சண்டே வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் எங்களுக்கெல்லாம் மீட்டிங் போட்டு நாங்கள் எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பிஇஓஸ், அதாவது வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மீட்டிங் போட்டு இன்றைக்குள்ள நிலவரப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. இன்றைக்கி உள்ள லெவல் படி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து February 1ஆம் தேதி ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்குது. +1 +2க்கு ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்குது. அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்குது. மாணவர்களுடைய கல்வி நலன் எதுவுமே பாதிக்காத அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து பணிக்கு திரும்பியது உண்மையிலுமே எங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். அவர்கள் அனைவருக்குமே எங்கள் சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். பணியிடை நீக்கம் 9 பேர். அது வந்து சொல்லி 11 பேரில் எங்களுக்கு வந்து 5 பேர் எய்டடும் ஒரு டீச்சர் மட்டும்தான் எங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்ட் பர்டிகுலர்ஸ் எஸ்பி ஆஃபீஸர்லேருந்து வாங்கின பிறகு அந்த செக்ஷனை பொறுத்து அதை சஸ்பெண்ட் பண்ணுறதா என்னதுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். ஆமாம்.